ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தண்டலே மெல்ல பேசுகின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இளமதி கோயிலுக்கு வந்திருக்காங்க, அங்கே ரிஷியும் வந்திருக்காங்க. இப்போ இளமதி ரிஷிக்கிட்ட நிறைய விஷயம் பேசுகிறாங்க. இப்போ எனக்கு கல்யாணத்தில் எந்த ஒரு விருப்பமும் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, யார் மாப்பிள்ளையாக இருந்தாலும் நான் இதை தான் முடிவாக சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு இளமதி சொல்கிறாங்க. ரிஷி டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு உடனே இளமதி சொல்கிறதுக்கெல்லாம் அப்படியே சமாதானம் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. காதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனும் போட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதி கிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கையெல்லாம் கொடுக்குறாங்க. பரமனுக்கிட்ட கோயிலுக்கு இளமதி வர சொன்னதுனால பரமனும் வந்து தேடி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் கை குலுக்கி பேசிக்கிட்டு இருக்கிறத பரமன் பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகி அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ இளமதி இந்த சந்தோஷமான விஷயத்தை வந்து ரிஷிக்கிட்ட சொல்லி நான் கூட பெரிய பிரச்சனைலாம் வரும்னு நினச்சேன், நீங்கள் இதை சமாதானமாக எடுத்துக்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சாமி கும்பிட்டு வேண்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ரிஷியோட உண்மையான முகத்தில் கோவமாக பேசுகிறாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த மாதிரி சமாதானமாக பேசினா தான் இளமதி உங்க கூட பேசுவாங்க, இந்த விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட பிளான் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து ரிஷி அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ இளமதியோட அம்மா காந்திமதி வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி ரிஷி பேசுகிறாங்க. இளமதி இந்த மாதிரி சொன்னாங்க, இளமதியோட விருப்பம் இல்லாமல் எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் காந்திமதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காந்திமதி வந்து நான் வாக்கு கொடுத்தது தான், இந்த ஜென்மத்தில் ரிஷியோட மனைவி தான் இளமதி, அதில் எந்த மாற்றமும் இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கோயிலில் நடந்த இந்த விஷயம் வந்து இளமதிக்கு தெரியக்கூடாதுங்கிறத ரிஷியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ இளமதியோட அம்மா அங்கே பேசிட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் இப்போ இளமதி கடையில் இருக்காங்க. அங்கே பார்த்தா பரமன் வராங்க. எப்பயும் போல் ஒரு மாதிரி அப்படியே இன்னசென்ட்டாக பேசிட்டு போகிறாங்க. இளமதி அதை ரொம்ப ரசிக்கிறாங்க. இருந்தாலும் பரமன் வந்து இளமதி கிட்ட பேசிட்டு அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அப்படி இன்னசென்ட்டாக பேசிட்டு அப்படி ஒரு வெகுளியாக பேசுவாங்களா, அந்த மாதிரி பேசிட்டு போகிறாங்க. அப்புறம் தான் நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அந்த ஊர்க்காரங்களாம் அங்கே வராங்க. இப்போ ஊரில் நடக்க போகிற அந்த திருவிழா இருக்குல்ல, பூக்குழி திருவிழா, அந்த திருவிழாவில் வந்து முதல் மரியாதை உனக்கு தாம்மா அப்படிங்கும்போது இளமதி வேணாங்கிறாங்க. இருந்தாலும் அந்த விஷயமா பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு ஆள் வந்து கலாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. கலாமாவும் அங்கே வந்துடுறாங்க. இப்போ பார்த்தோம்னா அந்த திருவிழாவோட மொத்த செலவும் நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இது பொதுமக்கள் சேர்ந்து நடத்துறது, ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு நடத்தினா தான் அந்த திருவிழா நல்லா இருக்கும்னு இளமதி ஐடியா சொல்கிறாங்க. சரி உங்கள் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி கலாமா சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. ஆனால் அந்த பொறுப்பு முதல் மரியாதை வந்து இளமதிக்கு கொடுக்குறாங்கிற விஷயத்தில் தான் பேச வந்தாங்க. இப்போ இளமதி என்னென்னா கலாமா மாதிரி ஆளுங்களுக்கு தான் கொடுக்கணும்னு இவங்க சொல்கிறாங்க. யதார்த்தமாக தான் இளமதி பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஊர்க்காரங்க சொன்னதுமே அதை ஏற்றுக்கிறாங்க. கலாமாங்கிறது கிளம்பி போயிடுறாங்க. இப்போ கலாமா அந்த பக்கத்து போனதுக்கப்புறம் வில்லத்தனமாக உனக்கு முதல் மரியாதை கிடைக்கணுமா, இரு நான் உன்னை என்னெல்லாம் பண்ணுறேன் பாரு இந்த திருவிழாவில் அப்படிங்கிற மாதிரி இங்கே இப்படி சொல்கிறாங்க. பரமணி ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னாக்கா அதை மிஸ் பண்ணிட்டேன். பரமணி ஏற்கனவே சொல்லியிருப்பார் இந்த திருவிழாவில் ரிஷி யாருங்கிறத உனக்கு நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இளமதி கிட்ட. அதனால் கதை என்னமோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பார்த்தா அப்படி ஒரு டச் இல்லாத மாதிரி இருக்குது. அடுத்தடுத்த ஒரு 2-3 எபிசோட் போயிடுச்சுன்னா நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.